அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். நேற்று கருத்து கணிப்பு இது டிவியில் போட்ட உடனே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சு. 3வது முறையாக பிரதமர் வரமாட்டார், ஜூன் 4க்கு அப்புறம் பாருங்கள் இந்தியா கூட்டணி எந்தளவு மாபெரும் வெற்றி பெறும் சொல்லி எவ்வளோ ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் மக்கள் தகுந்த பாடம் புகுத்திட்டாங்க. ஜூன் 4க்கு அப்புறம் இவங்க இந்தியா கூட்டணியே இருக்காது. இது மக்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்துகிறேன். அதே நேரத்தில் மக்கள் சிந்திக்கிறதுக்கு 3 விஷயத்த சொல்கிறேன். அதாவது ஒன்று, முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு கன்னியாகுமரியில் எதுக்கு தவம் இருக்கணும், அவர் எலெக்ஷன் டைம் ஆச்சு, விதிமீறல் என்னென்னலாம் அந்தர் பெல்ட்டி திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் பண்ணாங்க. இதே 7ஆம் கட்ட எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி உருக்கமான ஒரு பேட்டி கொடுத்தார்ல, இங்கே இருக்கிற எவனாவது அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? மக்கள் தயவுசெய்து சிந்திங்க. இரண்டாவது பார்க்க போனீங்கன்னா இவி மிஷினை பற்றி பேசுனாங்க இல்லையா, இன்னைக்கு என்னென்னவோ தில்லுமுள்ளு அது இதுன்னு என்னென்னவோ குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்னைக்கு அதே இவி மிஷினால் இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவில் வெற்றி கொண்டாட்டங்கள் பண்ணுங்க, இன்னைக்கு எல்லா இடத்தையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அதாவது நம்ம ஸ்டாலின் ஒரு உருட்டல் உருட்டினுக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், இவி மிஷின் சரியில்லை, இந்த வெற்றி செல்லாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அறிவிப்பாரா? இல்லை அந்த கூட்டணி கட்சிகள் தான் இது ஒத்துக்கும்? தமிழக மக்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பிஜேபி தமிழகத்தில் வளராதுலாம் என்னென்னவோ சொன்னாங்க. இன்னைக்கு ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருத்து கணிப்பில் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்க போனால் ஏறக்குறைய திமுகக்கும் அதிமுகக்கும் நிகராக நிற்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்துச்சா வளரலையா? அதே நேரத்தில் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நன்றி. இன்னைக்கு திமுகவுக்கு வெற்றி பெற்ற மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், மத்தியில் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருக்குதுன்னா நம்ம மக்களுக்கு எது நல்லதுன்னு யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்பிங்கெல்லாம் 5 வருஷமாக தூங்கின்னு இருந்தாங்க, கடந்த 5 ஆண்டுகளாக தூங்கியிருந்தாங்க. இனி வரும் காலத்தில் 5 வருஷமும் அவங்க தூங்க தான் போகிறாங்க. தயவு செய்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இதனால் நம்மளுக்கு நம்ம மாநிலத்துக்கு என்ன பயன் இருக்குது இனி வரும் காலத்திலாவது நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு பண்ணணும். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன். பிஜேபி வந்தால் இன்னைக்கு சிறுபான்மைகளை அழிச்சிருவாங்க, இன்னைக்கு சலுகைகளை ஒழிச்சிருவாங்க, என்னென்னலாம் கதை கட்டினவங்க இன்னைக்கு 3ஆம் முறையாக இன்னைக்கு மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா எதனால்? இந்த நாடு வளர்ச்சி பாதையில் போயின்னு இருக்குது. இவர் வந்தால் நம்மளுடைய சமுதாயமும் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு இன்னைக்கு 3ஆவது முறையாக மோடியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.